நேற்று பொதுவாகத்தான் சொல்லி இருக்கிறார். தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற தையிட்டி விகாரையினுடைய விகாராதிபதி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பொன்றை நடாத்தி இருக்கிறார் நீண்ட காலத்தின். அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விடயத்திலே அழுத்தி கூறக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அதாவது இந்த பிரச்சனை தீருகின்ற வரைக்கும் நான் எந்த விதமான கட்டுமானங்களையும் அங்கே செய்ய மாட்டேன். வருகின்ற 3ஆம் தேதி விசேடமான பூசை வழிபாடுகள் இல்லை, ஆனால் போயா தினத்திலே இடம்பெறும், பௌர்ணமி தினத்திலே இடம்பெறுகின்ற வழிபாடுகள் வளமை போன்று இடம்பெறும். அதே நேரத்திலே இந்த விகாரைக்கான ஆவணங்களை நான் அரசிடம் கொடுத்திருக்கிறேன், காணி உரிமையாளர்களும் கொடுத்திருக்கிறார்கள், நாங்கள் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். அப்படியானால் அந்த விகாரைக்கான ஆவணங்கள் என்று அவர் எவற்றை குறிப்பிட வருகிறார்? அதான் அவர் எந்த ஆவணங்களை நானும் அதை பார்த்தேன். அந்த விஷயத்த விகாரைக்கான ஆவணங்கள் என்று அவர் எதை குறிப்பிடாருன்னு எனக்கு தெரியவில்லை. அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அல்லது அரசு சார்பில் எதுவும் கடிதங்கள், பௌத்த சாசன அமைச்சு சார்பில் எதுவும் கடிதங்கள் கொடுத்த அந்த ஆவணங்களை அவர் சொல்கிறாரோ தெரியவில்லை. ஏனென்றால் அதெல்லாமே முழுதாக தனியாருடைய காணிகளாகத்தான் அந்த பிரதேசம் முழுமையாக இருக்குது. அப்போ அங்கே அதுக்குள்ள அரச காணிகள் என்று இருக்கிறதுக்கோ அல்ல விகாரைக்கு உரித்தான என்று சொல்லி உறுதி என்று இருக்கிறதுக்கோ சாத்தியக்கூறான எந்த ஆவணங்களும் அங்கே இல்லை. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. அது அந்த தேரரைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும், அல்லது அந்த ஆவணங்களை அவர் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த வேணும். அப்போ அந்த விதத்தில் பார்க்க அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற குழு அதை உண்மையிலேயே ஆராயமாக இருந்தால் பொதுமக்களோட காணிகளோட உரிமைகள், உரித்துக்கள், உறுதிகள் அங்கே தெளிவாக வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அவை அதில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் தேவைப்படாது. அதை பார்த்துட்டு இதெல்லாம் பொதுமக்களோட காணி தான், இங்கே விகாரைக்கு எந்த காணியுமே இல்லை என்று தங்களோட தீர்ப்பை தெளிவாக சொல்லலாம். அப்போ அந்த அதுக்குள்ள ஒரு மர்மம் ஒன்று இருக்கிறது. அடுத்தது இப்போ அவர் நேற்று இந்த ஊடக சந்திப்பில் சொன்ன விஷயத்தில், அப்போ இவ்வளோ காலமும் நீங்கள் சட்டவிரோத கட்டுமானத்தை முந்த நாள் வரைக்கும் கட்டி கொண்டு தான் இருந்துக்கிறீங்கள் என்றது வெளிப்படுது. கட்ட மாட்டோம் என்றால் அப்போ முந்த நாள் வரைக்கும் நீங்கள் சட்டவிரோதமாக கட்டி கொண்டிருக்கிறீன்றதை நீங்களே இப்போ உங்களோட ஊடக சந்திப்பு ஊடாக தேரர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதும், விசேஷ பூசையால் புத்தர் வைக்கிற சிலை வைக்கிற விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு தான் இருந்துக்கிறீங்களா. அப்போ இது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு துறவி மக்களுக்காக குரல் கொடுக்குறவர் அடி வாங்கி கைது செய்யப்பட்டு நடத்தப்பட்டதுன்ற ஒரு விளைவால் தான் நீங்கள் இப்போ இந்த நிலப்பாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய அடியல் வேண்டித்தான் சில விஷயங்களை பெற வேண்டிய, சில நிலப்பாடுகளுக்கு அவை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்குது.